ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் 7ஆம் பாகம். இதில் அடுத்த தலைப்பு பகவானுக்கும் தோஷம். சமஸ்த ஜனங்களுக்கும் கங்கா ஸ்நானத்தால் தோஷங்கள் போய் அவர்கள் சந்தோஷமாக பண்டிகை கொண்டாடும்படி வரம் கொடுத்த கிருஷ்ண பரமாத்மாவோ இப்போது தம்மையே ஒரு தோஷத்துக்கு ஆளாக்கி கொண்டார். தெய்வமே ஆனாலும் சாஸ்திரம் சொல்கிற விதி நிஷேதங்களின்படி இதை செய் என்பது விதி, இதை செய்யாதே என்பது நிஷேதம். இதுகளின்படி பலன்களை ஏற்றுக்கொண்டு அனுபவித்து காட்டினால்தான் லோகத்தில் தர்மானுஷ்டானம் நிற்கும் என்பதால் இப்படி பண்ணினார். என்ன செய்தார் என்றால், வீரஹத்தி என்ற தோஷத்தை தாம் ஏற்றுக்கொண்டார். மகாவீரனாக உள்ள ஒருவரை கொன்றால் அதனால் ஏற்படும் தோஷம்தான் வீரஹத்தி. நரகாசுரன் துஷ்டனானாலும் உண்மையான வீரமுள்ளவன் ஆதலால் இப்போது பகவான் வீரஹத்திக்கு தம்மை ஆளாக்கி கொண்டார். வீரஹத்தி தோஷம் பிடித்தால் பகவானுடைய நீலமணி மாதிரியான பிரகாச ஸ்வரூபம் மங்கி போயிற்று. கருத்து வாடி கிடப்பவர்களை பிரம்மஹத்தி மாதிரி இருக்கு என்கிறோம் அல்லவா? பிராமணனை கொல்வதால் ஏற்படும் தோஷம்தான் பிரம்மஹத்தி. இம்மாதிரி கொலை பாதகங்களில் தேக காந்தி தேஜஸ் போய்விடும். ராமச்சந்திரமூர்த்தி ராவணனை கொன்றதால் அவருக்கு வீரஹத்தி மட்டுமில்லாமல் பிரம்மஹத்தி, சாயாஹத்தி என்ற 3 தோஷங்கள் சம்பவித்தன. ராவணன் பிராமணன், விஸ்ரவஸ் என்ற ரிஷியின் பிள்ளை. அவன் நன்றாக வேத அத்தியனம் பண்ணியிருந்த அவன் கைலாசத்துக்கு அடியில் மாட்டிக்கொண்ட போது சாமகானத்தோடு வீணாகானம் செய்தே ஈஸ்வரனை பிரீத்தி பண்ணி கொண்டு மீண்டு வந்தான். அதனால் அவனை கொன்றதில் ராமருக்கு பிரம்மஹத்தியும் ஏற்பட்டது. சாயா என்றால் பிரகாசம், ஒளி என்ற அர்த்தம். ஃபியூஜிட்டிவாக, உருவமாக சாயா என்பது கீர்த்திக்குரிய எந்த குணத்தையும் குறிக்கும். இங்கிலீஷில் கூட இல்லஸ்ட்ரியஸ், க்ளோரி என்கிற போது பிரகாசம் என்பதே கீர்த்திக்குரிய தன்மைகளையும் குறிக்கிறதை பார்க்கிறோம். ராவணனுக்கு ரூபகாம்பீரியம், வேதசாஸ்திர படிப்பு, சங்கீத ஞானம், சிவபக்தி என்றிப்படி அநேக சாயாக்கள் இருந்ததால் அவனை வதைத்ததில் ராமருக்கு சாயாஹத்தி தோஷம் உண்டாயிற்று. இந்த 3இல் பிரம்மஹத்தி போக அவர் ராமேஸ்வரத்திலும், வீரஹத்தி விமோச்சனம் பெற வேதாரண்யத்திலும், சாயாஹத்தி விலகுவதற்காக கும்பகோணத்துக்கு பக்கத்தில் உள்ள பட்டீஸ்வரத்திலும் சிவலிங்கை பிரதிஷ்டை செய்தார். ராமேஸ்வர விஷயம் மட்டும் இப்போது எல்லோருக்கும் தெரிகிறது. ஆனால் இதே மாதிரி மற்ற 2 ஊர்கோவில்களிலும் கூட ராமலிங்கம் என்றே இப்போதும் இருக்கிறது. அடுத்தது ஈசன் சொன்ன பிராயச்சித்தம். பூர்வாதாரத்தில் சிவலிங்க பிரதிஷ்டை செய்தது போலவே இப்போதும் கிருஷ்ண பரமாத்மா வீரஹத்தி போக என்ன வழி என்று பரமசிவனிடமே கேட்டு தெரிந்து கொள்ள நினைத்தார். கைலாசத்துக்கு போனார். சைவ விஷ்ணவர்களாகிய நம்மில் சில பேருக்குத்தான் சிவன், விஷ்ணு என்ற 2 பேரில் யார் யாரை விட பெரியவர் என்று கட்சி கட்ட தோன்றுகிறது. அவர்கள் 2 பேருக்குமோ தாங்கள் 2 பேருமே சாரத்தில் ஒன்றுதான். லீலைக்காகவும் லோக அனுகிரகத்துக்காகவும் நிர்வாகம், சம்ஹாரம் என்று தொழில் பிரிவினை பண்ணி கொண்டதற்காகவும் தான் வேறு வேறு மாதிரி வேஷம் போடுகிறோம் என்று தெரியும். அதனால் அவரும் இவர் காலில் விழுவார், இவரும் அவர் காலில் விழுவார். அடித்துக்கொண்டு சண்டையும் போட்டுக் கொள்வார்கள். அதில் ஒரு சமயம் ஒருவர் தோற்பார், இன்னொரு சமயம் மற்றவர் தோற்பார். இப்படியே அன்பிலே நெருக்கமாகி தாங்கள் 2 பேருமே ஒரே தேகத்தில் பாதி பாதியாக சேர்ந்தும் இருப்பார்கள். இப்போது கிருஷ்ண பரமாத்மா கைலாசத்துக்கு போய் ஈஸ்வரனிடம், என்னுடைய வீரஹத்தி தோஷம் விலகுவதற்கு ஒரு பிராயச்சித்தம் சொல்லுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். பிராயச்சித்தான் யசேஷானி ஸ்தபக கர்மாத் மகானி வை யானி தேஷாம் அசேஷானாம் கிருஷ்ணானுஸ்மரணம் பரம். அதாவது பிராயச்சித்தங்களாக அநேக வித தபஸ்கள், கர்மானுஷ்டானங்கள் என்று எத்தனையோ இருக்கின்றன. இவை எல்லாவற்றுக்கும் மேலான சர்வ பிராயச்சித்தம் என்னவென்றால் கிருஷ்ண ஸ்மரணம் தான் என்று சொல்லி இருக்கிறது.
அப்படிப்பட்ட பதித்த பாவனர் தமக்கு தோஷம் வந்ததாகவும் பிராயச்சித்தம் சொல்ல வேண்டும் என்று கேட்டபோது சிவனும் லோகத்தின் படிப்பினைக்காகவே அவர் இப்படி கேட்கிறார் என்று புரிந்து கொண்டு என்ன தோஷ பரிகாரம் சொல்லலாம் என்று யோசித்தார். நீ தோஷரகிதன் என்று சொன்னால் அவர் ஒப்புக்கொள்ள மாட்டார். எல்லா தோஷமும் போகத்தான் கங்கா ஸ்நானம் இருக்கிறதே, அதை சொல்லலாமா என்றால் அது சகல தோஷ நிவாரணம் என்பதாலேயே குறிப்பாக ஒரு பெரிய தோஷம் சம்பவிக்கிற போது அதற்கு போதுமா என்று தோன்ற ஆரம்பித்துவிடும். நமக்கு ஃபேமிலி டாக்டர் என்னதான் பெரிய ஜெனரல் பிசிஷியன் ஆனாலும் ஹார்ட், லங்ஸ் என்று ஏதாவது ஒன்றுக்கு ஒரு பெரிய கோளாறு வந்தால் அதுக்கென்றே வேறே ஒரு ஸ்பெஷலிஸ்டிடம் போனால் தான் தேவலை என்று தோன்றும். ஃபேமிலி டாக்டரும் அப்படித்தான் அனுப்பி வைப்பார். தெய்வ விஷயமாகவே எடுத்துக்கொண்டாலும் சிவனோ அம்பாளோ மகாவிஷ்ணுவோ எவர் ஒருத்தருமே பிரம்மஸ்வரூபமானதால் சகல அனுக்கிரகமும் பண்ண முடியும் என்றாலும் விக்னம் விலகனமானால் பிள்ளையாரை பூஜிக்க வேண்டும், படிப்பு வேண்டுமானால் சரஸ்வதியை பூஜை பண்ண வேண்டும், ஆரோக்கியம் வேண்டுமானால் சூரிய நமஸ்காரம் பண்ண வேண்டும் என்றுதானே தோன்றுகிறது. அதே மாதிரி இப்போது கிருஷ்ணருக்கு கங்கா ஸ்நானத்தை சொன்னால் போதாது, ஸ்பெஷலாக ஒன்று சொல்லியாக வேண்டும். கங்கா ஸ்நானம் பாப நிவாரணம் என்று பச்சை குழந்தைக்கு கூட தெரியும். அதை போய் கிருஷ்ணனிடம் சொன்னால் அவரை முட்டாளாக்கினதாக ஆகும். கங்கையாலும் போக்க முடியாத தோஷத்தை தாம் பண்ணிவிட்டதாகவும் அதற்கு அதைவிட சக்தி வாய்ந்த பிராயச்சித்தம் சொல்ல வேண்டும் என்றும் அவர் கேட்பார். இப்படி யோஜனை பண்ணி ஈஸ்வரன், இது துலா மாசம், அதாவது ஐப்பசி மாதம், இந்த மாசம் பூராவும் பிரதிதினமும் அருணோதயத்திலிருந்து உதயாதி நாழிகை 2:24 வரை 66 கோடி புண்ணிய தீர்த்தங்களும் காவேரியில் வாசம் செய்கின்றன. அதிலே ஸ்நானம் பண்ணினால் வீரஹத்தி தோஷம் போய்விடும் என்று சொன்னார். அடுத்தது காவேரி துலா கட்டம். காவேரி முழுவதிலும் இப்படி துலா மாசத்தில் சகல தீர்த்த சாநித்தியம் இருப்பதாக சொன்னாலும் இப்படி சொல்வதும் ஜெனரலாக இருப்பதால் இதிலும் ஸ்பெஷலாக ஒன்று வேண்டும் போலிருக்குமே. அதனால் மாயவரத்தில் மயிலாடுதுறையில் மட்டும் துலா ஸ்நானம் அதிவிசேஷமாக சொல்லப்படுகிறது. மாயூரம் என்பதுதான் சரியான பெயர், மயில் என்று அர்த்தம். மயிலாப்பூரில் எப்படி கல்பகாம்பாள் மயிலாகி பரமேஸ்வரனை பூஜித்தாளோ அப்படியே அபயாம்பாள் மயிலாக ஈஸ்வர ஆராதனை செய்ததால் மாயூரம், கௌரி மாயூரம் என்று அந்த கஷேத்திரத்துக்கு பேர் ஏற்பட்டது. அங்கே காவேரி படித்துறை ஒன்றே லாகடம் என்பார்கள். துலா கட்டம் என்பதுதான் இப்படி முதல் எழுத்தை உதிர்த்து லாகடமாக இருக்கிறது. ஜனங்களில் பல பேர் சில வார்த்தைகளின் முதல் எழுத்தையோ உள்ளே வருகிற எழுத்தையோ சாப்பிட்டு விடுவார்கள். 900 என்பதை துளாயிரம் என்பார்கள், மாயவரம் என்பதை மாயரம் என்பார்கள், வியாபாரம் என்பதை வியாபாரம் என்பார்கள். 900 துளாயிரம் ஆகிற மாதிரி துலா கட்டமாகி லா கட்டமாகி முட்டையில் இட்டு போய் மூடை என்கிறது போல லாகடமாகி இருக்கிறது. இந்த துலா கட்டத்தில் ஐப்பசி மாதம் பூராவும் ஸ்நான விசேஷத்துக்காக ஜனங்கள் சேருவார்கள். அங்கேதான் கிருஷ்ணரை வீரஹத்தி நிவர்த்திக்காக ஈஸ்வரன் ஸ்நானம் பண்ண சொன்னார். சொன்னதோடு இல்லாமல் தாமும் கூட வந்தார். யமுனா தீர விகாரி தீபாவளி என்று நாம் எல்லோருக்கும் கங்கா ஸ்நானம் கிடைக்கும்படியாக அனுக்கிரகம் செய்துவிட்டு தாம் காவேரிக்கு வந்து துலா ஸ்நானம் பண்ணினார். உடனே அவருக்கு வீரஹத்தி தோஷம் போய்விட்டது. அதற்கு விசிபிள் ப்ரூஃபாக, பிரத்யக்ஷண நிரூபணமாக ஹத்தி தோஷத்தால் மங்கியிருந்த அவருடைய தேக காந்தி முன்மாதிரியே பளீரென்று ஜுவலிக்கிற நல்ல நீளமாக மாறிற்று. சகல தேவதைகளும் இந்த ஆச்சரியத்தை பார்த்து ஈஸ்வரன் பெருமாள் 2 பேரையுமே ஒன்றாக தரிசிக்கிற பாக்கியத்தை பெற்று தாங்களும் காவேரி ஸ்நானம் செய்தார்கள். பூதேவி
பூமாதேவி இந்த சந்தர்ப்பத்தில் தான் நரகாசூரன் ஞாபகமாக கங்கா ஸ்நானம் முதலான வரங்களை கேட்டதாக காவேரி புராணத்தில் இருக்கிறது. அடுத்தது தீபாவளியில் காவேரி ஸ்நானம். ஆகையால் தீபாவளிக்கு கங்கையோடு காவேரி சம்பந்தமும் இருக்கிறது. அன்றைக்கு ஒரு நாள் மட்டும் எல்லா வெந்நீரிலும் அருணோதயத்திலிருந்து சூரியோதயம் வரை ஒரு முகூர்த்தம், அதாவது 2 நாழிகை கங்கை இருக்கிறாள் என்றால், துலா மாசம் முழுக்கவே அருணோதயத்தில் ஆரம்பித்து பிராத காலம் முடிகிற வரை, அதாவது சூரியன் உதித்து 6 நாழிகை வரை காவேரியில் கங்கை உள்பட சகல தீர்த்தங்களும் இருக்கின்றன. அதனால் தீபாவளி என்று முதலில் நாம் அருணோதயத்தில் எண்ணெய் தேய்த்துக் கொண்டு கங்கா ஸ்மரணத்தோடு வெந்நீர் ஸ்நானம் பண்ண வேண்டும். அப்புறம் சூரியோதயமான பின், ஆனால் 6 நாழிகைக்குள் பச்சை ஜலத்தில் இன்னொரு ஸ்நானம் செய்ய வேண்டும். இந்த ஸ்நானத்தின் போது துலா காவேரியை ஸ்மரித்துக் கொண்டு பண்ண வேண்டும். முதல் ஸ்நானத்தில் நரகாசுரன், பூமாதேவி, சத்யபாமா, கிருஷ்ணர் எல்லார் நினைவும் வரும். 2ஆம் ஸ்நானத்தில் பரமேஸ்வரன் நினைவு வந்துவிடும். இந்த புண்ணிய ஸ்மரணம்தான் பெரிய ஸ்நானம். உன் அழுக்கையெல்லாம் அகற்றி ஜீவனை குளிப்பாட்டி பரிசுத்தி பண்ணுவது அதுதான். கோவிந்தேதி சதா ஸ்நானம் என்பதுண்டு. இப்படி சொன்னதால் வெளியே இருக்கிற கங்கா காவேரி எல்லாம் அவசியமில்லை, பிரயோஜனமில்லை என்று அர்த்தம் பண்ணி கொண்டு விடக்கூடாது. அந்த கோவிந்தனே தான் நம்மிடம் கருணையோடு நமக்கு கங்கா ஸ்நானத்தை கொடுத்து தானே காவேரி ஸ்நானம் பண்ணி காட்டியிருக்கிறான். அவனுடைய ஸ்மரணத்தோடு இப்படி ஸ்நானம் பண்ணினால் அது உள்ளத்துக்கு ஸ்நானம் என்பது மட்டுமில்லை, உள்ளத்துக்கு புது வஸ்திரம், அலங்காரம், மதுரமான பக்ஷணம் எல்லாமும் அதுவேதான்.